கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நேராய் நாம் கடந்து செல்வோம். இந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தமாய் கொடுத்தது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். வாசிக்கலாம். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி போடுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1ஆம் தேதி அதிகாலையிலே ஒரு கூட்ட மக்கள் அவர்கள் வந்து இந்த வார்த்தைகளை கேட்டு கடந்து சென்றார்கள். கர்த்தர் நிந்தையை நீக்குவார், நிந்தையை மாற்றுவார் என்று சொல்லி நான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டேன். அடிமைத்தனத்தின் நிந்தையை கர்த்தர் நீக்குவார், இல்லாமை என்ற நிந்தையை நீக்குவார், சத்துருக்களினால் ஏற்படும் நிந்தையை நீக்குவார் என்று சொல்லி, நிந்தை எதனால் வருகிறது? நிந்தை வருவதற்கு காரணம் முதலாவதாக பார்க்கும் பொழுது அடிமைத்தனம். அடிமைத்தனத்தின் நிந்தையை நீக்குகிறார். யோசுவா 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே எகிப்தின் அடிமைத்தனத்தை நீக்கினேன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக சத்ருவினால் வருகிற நிந்தை. கோலியாத் என்ற சத்ரு ஜீவனுள்ள தேவனை நிந்தித்தான். 42ஆம் சங்கீதத்திலே சத்ருவினால் வருகிற நிந்தை என்று எழுதப்பட்டு இருக்கிறது. அந்த நிந்தையை நீக்குகிறார் என்று பார்த்தோம். மூன்றாவதாக இல்லாமை என்ற நிந்தை. ராகேலினுடைய வாழ்க்கையிலே பிள்ளை இல்லை என்பது ஒரு நிந்தையாய் இருந்தது. கர்த்தர் அந்த நிந்தையை நீக்கிவிட்டார். இல்லாமை என்ற நிந்தையை நீக்கி விடுவார் என்று சொல்லி கடந்த 1ஆம் தேதி கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளை நான் கொடுத்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு அதே பகுதியிலிருந்தே ஒரு வார்த்தையை நான் உங்களோடு கூட எடுத்து பிரசங்கிக்க விரும்புகிறேன். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. இந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் வேதத்தில் உள்ள எல்லா புஸ்தகங்களை விட ஒரு சிறப்பான புஸ்தகம். நம்முடைய பரிசுத்த வேதாகமத்திலே 66 புஸ்தகங்கள் இருக்கிறது. அதிலே 39 புஸ்தகங்கள் பழைய ஏற்பாடு, 27 புஸ்தகங்கள் புதிய ஏற்பாடு, மொத்தம் சேர்ந்து 66 புஸ்தகங்கள் இருக்கிறது. இந்த 66 புஸ்தகங்கள் எப்படி பரிசுத்த வேதத்திலே 66 புஸ்தகங்கள் இருக்கிறதோ அதை போல இந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே 66 அதிகாரங்கள் இருக்கிறது. கவனியுங்கள், 66 அதிகாரங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த முழு வேதாகமத்தையும், இந்த உலகத்தின் தோற்றத்தையும், இந்த உலகத்தின் முடிவையும், நடக்கப் போகிற 1000 வருட அரசாட்சியையும் எல்லாவற்றையும் உள்ளடக்கிய ஒரு கருத்துக்களை உடைய புஸ்தகம் இந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து உலகத்தின் தோற்றத்தை குறித்து இந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே எழுதப்பட்டு இருக்கிறது. அடுத்தது ஆண்டவருடைய பிறப்பை குறித்து எழுதப்பட்டு இருக்கிறது. ஆண்டவருடைய ஊழியத்தை குறித்து ஏசாயா 61ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆண்டவருடைய பிறப்பை குறித்து ஏசாயா 7ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரத்திலே 11ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆண்டவருடைய மரணத்தை குறித்து ஏசாயா 25ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டு, ஆண்டவருடைய மரணத்தை குறித்து ஏசாயா 53ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து ஏசாயா 25ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது. இப்படி எல்லா விதமான கருத்துக்களையும் உள்ளடக்கியது தான் இந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம். இப்பொழுது நாம் வாசித்த இந்த வசனம், அவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்குவார். இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து, இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 600 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த ஏசாயா தீர்க்கன் வாழ்ந்தார். 600 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே அவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்குவார். ஏனென்றால் இந்த உலகத்திலே கடைசி சத்துரு என்றால் மரணம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 24-25. அதன் பின்பு முடிவு உண்டாகும். அப்பொழுது அவர் சகல துரைத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையும் பரிகரித்து தேவனும் பிதாவுமாய் இருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்பு கொடுப்பார். எல்லா சத்துருக்களையும் தமது பாதத்திற்கு கீழாக்கி போடும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டியது. பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். பரிகரிக்கப்படும் என்றால் அழிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். இந்த சத்துருவை ஆண்டவர், மரணமாகிய சத்துருவையும் ஜெயமாய் இயேசு விழுங்கினார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நமக்கெல்லாம் மரணம் என்பது ஒரு பயத்திற்குரிய ஒன்று. ஆனால் அந்த மரணத்தை அவர் ஜெயமாய் விழுங்கினார்.
எனவே தான் அவர் 600 ஆண்டுகளுக்கு முன்பதாய் இதை எழுதுகிறார். அவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்கினார். சரி, செய்திக்குள்ளாய் நாம் கடந்து செல்வோம். இன்றைக்கு இந்த செய்தியிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை முற்றிலும் நீக்கி போடுவார், முற்றிலும் நீக்கி போடுவார். இன்றைக்கு அதை தான் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். வேகமாக 7 குறிப்புகள், எதையெல்லாம் ஆண்டவர் நீக்கி போடுகிறார் இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே. அன்றைக்கு இவைகளை நீக்கி போட்டார், இன்றைக்கு நீக்கி போடுவார். முதலாவதாக அவர் எதை நீக்கினார் உயிர்த்தெழுந்த நாளிலே பார்த்தால், லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 17ஆம் வசனமா வாஸ். யா சரி, கவனிங்கள். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாளிலே 2 சீசர்கள் 8 மைல் அல்லது 9 மைல் தூரம் உள்ள எம்மாவு என்ற ஊருக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். எப்படி சென்று கொண்டிருந்தார்கள்? துக்கத்தோடு சென்று கொண்டிருந்தார்கள். என்னுடைய முதல் குறிப்பு, துக்கத்தை முற்றிலுமாய் நீக்குவார். அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் துக்கத்தோடு வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. 2 பேர் கவலையோடு கூட துக்கத்தோடு போகிறார்கள். என்ன துக்கம் அவர்களுக்குள்ளாய்? இயேசு என்ற ஒருவரை நாங்கள் நம்பி இருந்தோம். நீங்கள் அதை தொடர்ந்து வசனங்களிலே நீங்கள் வாசித்தால், நாங்கள் நம்பி இருந்தோம், ஆனால் அவர் மரித்து விட்டார். 2-3 பேர் சொன்னாங்க அவர் உயிர் தெழுந்தார்னு, ஆனால் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. துக்கத்தோடு கூட சென்றார்கள். ஆனால் வாசிங்கள், ஆண்டவர் அவருடைய கலக்கத்தை நீக்கினார். பாருங்கள் 36ஆம் வசனத்தை வாசியுங்கள். இவைகளை குறித்து அவர்கள் பேசிக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே அவர்கள் நடுவிலே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். பாருங்கள், துக்கத்தோடு சென்றவர்களுக்கு இப்பொழுது இயேசு அவர்களோடு கூட சென்று அவர்களுக்கு சமாதானம் என்றார். துக்கத்தை நீக்கி சமாதானத்தை தந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் இந்த கால வேளையில பலவிதமான துக்கத்தோடு கூட நீங்கள் வந்திருக்கலாம். இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே துக்கத்தை முற்றிலுமாய் நீக்கி போடுவார். நம்புறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. மனிதனுக்கு இருக்கிற ஒரு பெரிய காரியமே துக்கம்தான். நடக்காததெல்லாம் நினைச்சு 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 நம்ம துக்கப்படுறோம், கவலைப்படுறோம். ஆனால் வேதம் நமக்கு இதை குறித்து என்ன சொல்லுகிறது? யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் பிற்பகுதி, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அல்லேலூயா. ஆகவே என்னுடைய முதல் குறிப்பு, உங்கள் துக்கத்தை முற்றிலும் நீக்கி விடுவார். சீசருடைய துக்கத்தை ஆண்டவர் என்ன செய்தார்? நீக்கிவிட்டார். ஆமேன் சொல்வோமா? ஆமேன். இரண்டாவதாக அழுகையை முற்றிலும் நீக்குவார். அழுதார்களா? பாருங்கள், யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிப்போம். யோவான் 20:11. மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தார். மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். அழுகை. ஏன் அழுகை? இயேசுவை தேடி வந்தார்கள். அவருடைய சரீரத்திற்கு பரிமள தைலங்களை, வர்க்கங்களை இடும்படியாய் வந்தார்கள். ஆனால் கல்லறை திறக்கப்பட்டு இருக்கிறது. ஐயோ, இயேசுவை காணவில்லையே. அழுகை. அழுகையோடு கூட நின்று கொண்டிருந்த மரியாளுடைய அழுகையை ஆண்டவர் நீக்கினார். 20ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிப்போம். இயேசு அவளை நோக்கி, இயேசு அவளை நோக்கி, மரியாளே என்றார். யாரை நோக்கி? அழுது கொண்டிருந்த மரியாளை நோக்கி. ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு அழுது கொண்டிருக்கிற உங்களை பார்த்து, உங்க பெயரை சொல்லி மரியாளை பார்த்து அப்படிங்கிற இடத்துல உங்க பெயரை போட்டுக்கோங்க. உங்களை பார்த்து, அழுது கொண்டிருந்த மரியாளை பார்த்து வாசிங்க. மரியாளே என்றால் அவள் திரும்பி பார்த்து ரபூனி என்றால் அதற்கு போதகரே என்று அர்த்தமாம். அப்போ மரியாள் அழுது கொண்டிருந்தவளை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? பெயர் சொல்லி அழைத்து 18ஆம் வசனத்தை வாசிப்போம். மகதலேனா மரியாள் போய் தான் கர்த்தரை கண்டதையும் அவர் தன்னுடனே சொன்னவைகளையும் சீஷருக்கு அறிவித்தார். அப்போ மரியாளுடைய அழுகை என்ன? ஐயோ, இயேசுவை நான் காணவில்லை, இயேசுவை யாரோ எடுத்துக்கொண்டு போய் விட்டார்கள். அவளுடைய அழுகை அதுதான். ஆனால் அழுகையில் நின்ற மரியாளை பார்த்து பெயர் சொல்லி அழைத்து அவளை சந்தோஷம் அடைய வைத்தாள். அல்லேலூயா. எனவேதான் அழுகையை முற்றிலுமாய் நீக்குவார். முதலாவது என்ன சொன்னேன்? முதல் எதை நீக்குவார்? துக்கத்தை நீக்குவார். துக்கத்தினால் வருகிற அழுகையை ஆண்டவர் நீப்பார். இந்த கால வேளையிலே என்னென்ன காரியங்களுக்காக
நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீர்களோ, அல்லேலூயா. அன்றைக்கு மரியாளுக்கு இயேசுவை காணவில்லை என்ற அழுகை, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எதற்காக நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீர்களோ, ஐயோ இந்த காரியம் நடக்கலையே, என் சரீரத்தில் இந்த பிரச்சனை இருக்கிறதே, என் பிள்ளைகளுக்கு நான் எப்படி இதை செய்ய போகிறேன், என்னென்ன காரியங்களுக்காக நீங்கள் அழுது கொண்டு இருக்கிறீர்களோ உங்கள் அழுகையை மாற்றுவார். எனவேதான் ஏசாயா 25:8 அவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலிருந்து கண்ணீரை துடைத்து. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு மேலையும் கீழையும் உட்கார்ந்திருக்கிற எல்லாருடைய முகங்களிலும் இருக்கிற துக்கத்தை, கண்ணீரை அவர் முற்றிலும் நீக்கி போடுவார். நம்புறவங்க நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். முடியுமா முடியாதா? இயேசு கண்ணீரை துடைத்தாரா இல்லையா? ஆமென். மூன்றாவது ஆண்டவர் எதை நீக்கினார்? லூக்கா எழுதின சுவிசேஷம் 24:38 நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள், நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல. சரி, இந்த வசனத்தின் அடிப்படையிலே நாம் பார்க்கிற ஒரு வார்த்தை என்னவென்றால், சீசர்களுக்கு என்ன இருந்தது? சந்தேகம். சந்தேகம். மார்க் 16:13 வசனத்தை வாசியுங்கள். அதை மற்றவர்களுக்கு அறிவித்தார்கள், அவர்களையும் அவர்கள் நம்பவில்லை. சந்தேகம். சீசர்களுக்கு என்ன இருந்தது? சந்தேகம். நன்றாய் கவனிக்கிறீங்களா? இன்னைக்கு குடும்பங்கள் பிரிவதற்கு காரணம் என்ன? சொல்லுங்க சொல்லுங்க. நிறைய குடும்பத்தில் பிரிவினை ஏற்படுறது காரணம் என்ன? சந்தேகம். சந்தேகம். சில காரியங்கள் தடைப்படுவதற்கு காரணம் என்ன? சந்தேகம். நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலை. சீசர்களுக்கு ஒரு சந்தேகம், இயேசு உயிர்த்தெழவில்லை, இயேசு உயிர்த்தெழவில்லை, நம்பவில்லை. ஆனால் இயேசு என்ன செய்தார்? லூக்கா 24:40 வாசிங்க. தம்முடைய கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப அதனுடைய அர்த்தம் என்ன? சந்தேகத்தை நீக்கினார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு யார் யார் எதுக்கெல்லாம் சந்தேகப்படுறீங்கன்னு எனக்கு தெரியல. நின்னா சந்தேகம், போனா சந்தேகம், சந்தேகத்தினால ஃபோனை பார்க்கறது, இப்படிலாம் இருக்கிறீங்கள நிறைய பேருடைய குடும்பங்களில். ஆகவே சந்தேகத்தினால எத்தனையோ குடும்பங்கள் அழிந்திருக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் இந்த காலவெளியிலே அன்றைக்கு அவர்களுக்கு இருந்த சந்தேகத்தை நீக்கினார். இன்றைக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய சந்தேகத்தை கர்த்தர் நீக்க போகிறார். ஆகவே சந்தேகத்தை கர்த்தர் நீக்கினார். என்னுடைய செய்தி என்னது சொல்லுங்க? செய்தியின் தலைப்பு என்ன? நீக்கி போடுவார். நீக்கி போடுவார் என்பதுதான் என்னுடைய செய்தி. துக்கத்தை நீக்குவார், கண்ணீரை நீக்குவார், மூணாவது சந்தேகத்தை நீக்குவார். நீக்கினாரா? அங்கு சீசர்களுக்கு ஒரு சந்தேகம். இயேசு உயிர்த்தெழுந்தார் சொல்றாங்க, ஆனா நான் நம்ப மாட்டேன். அதுல சந்தேகத்திற்கு பேர் போன சீசன் யார் தெரியுமா? தோமா. அவர் என்ன சொன்னார்னா, நான் அவர் கையில் ஆணி அடிச்ச கையில நான் என்ன செய்வேன்? என் விரலை போட்டு பார்த்தாதான் நான் நம்புவேன். சந்தேகப்படாதீங்க. ஈவன் பிள்ளைகளை கூட நம்புங்க. அதே மாதிரி பிள்ளைகளும் உங்க பெற்றோர்களுக்கு சந்தேகம் ஏற்படுற மாதிரி நடக்காதீங்க. உங்களை நம்பி அவங்க காலேஜுக்கு அனுப்புகிறாங்க, உங்களை நம்பி ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க. எதுக்கு? நீ படிக்க போகிறன்னு தான் அனுப்புகிறாங்க. நீங்கள் படிக்கணும், அதுக்கு பதிலாக வேறு ஏதாவது செய்யக்கூடாது. அல்லேலூயா. சரி, இன்றைக்கு குடும்பங்களிலே சந்தேகத்தோடு கூட இருந்தால் உங்கள் சந்தேகத்தை முற்றிலும் நீக்கி போடுவார். ஆமென். 3 குறிப்பை சொன்னேன். 4வது குறிப்பு, சதித்திட்டத்தை நீக்குவார். மத்தேயு 28 12 வசனத்திலிருந்து 15 வசனத்தை வரை வாசிங்க. இவர்கள் மூப்பரோட கூடி வந்து ஆலோசனை பண்ணி சேவகருக்கு வேண்டிய பணத்தை கொடுத்து நாங்கள் நித்திரை பண்ணுகையில் அவருடைய சீஷர்கள் ராத்திரியிலே வந்து அவனை களவாய் கொண்டு போய் விட்டார்கள் என்று சொல்லுங்கள். இது தேசாதிபதிகளுக்கு கேள்வியானால் நாங்கள் அவரை சம்மதப்படுத்தி உங்களை தப்புவிப்போம் என்றார்கள். பாருங்கள், இப்பொழுது இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு விரோதமாய் சதி திட்டம் தீட்டப்படுகிறது. அங்க என்ன பேசுது?
கரெக்டாக பதில் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன பேசுது? பணம் பேசுகிறது. பணம் இன்னைக்கு மாத்திரம் இல்லை, கையூட்டு என்பது இன்றைக்கு மாத்திரமல்ல, அன்னைக்கே கொடுக்கப்பட்டது. சேவகருக்கு பணம் கொடுத்து நாங்கள் தூங்கும்போது அவர் என்ன பண்ணிட்டாங்க? சீசர்கள் வந்து களவாய் தூக்கிட்டு போயிட்டாங்க. நீ தூங்கக்கூடாதுன்னு சொல்லி தானே உன்னை வச்சிருக்கிறாங்க அங்கே, அப்புறம் என்ன தூங்குன? அப்போ ஒரு கதை, ஒரு சதி திட்டம் தீட்டப்படுகிறது. இயேசு உயிர் தெழவில்லை என்பதை சொல்வதற்கு ஒரு சதி திட்டம் தீட்டப்படுகிறது. ஆகவே அந்த சதியை ஆண்டவர் நீக்கினார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வாசிப்போம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் வாசிங்க. அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியையும் அவருடைய முன்னறிவின்படியையும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கையினாலே சிலுவையில் ஆணி அடித்து கொலை செய்தீர்கள். சதி திட்டங்கள் எல்லாம் மாறி இன்றைக்கு பேதுரு எழுந்து பிரசங்கிக்கிறான். திரளான மக்கள் கேட்கிறார்கள். இயேசு உயிர் தெழுந்தார் என்பதற்கு சாட்சி என்று சொல்லுகிற அளவுக்கு சதி திட்டத்தை ஆண்டவர் நீக்கினார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கவர்மெண்ட் என்ன சதி திட்டம் தீரலாம்? உங்களுக்கு விரோதமாய் மனிதர்கள், உங்க குடும்ப நலனிலே கெட்ட எண்ணம் கொண்டவர்கள் சதி திட்டம் தீட்டப்படலாம். எனக்கு விரோதமாக சதி செய்கிறாங்க அப்படின்னு சொல்றீங்க பார்த்தீங்களா? அந்த சதி திட்டத்தை கர்த்தர் முற்றிலும் நீக்கி போடுவார். நம்புறீங்களா இல்லையா? அல்லேலூயா. உங்களுக்கு யாருமே சதி செய்யலையா? இந்த அடுத்த வருஷம் வந்துச்சுன்னா இந்த ஊருக்கு வந்து 40 வருஷம் ஆகுது. 40 வருஷத்தில் இந்த ஊழியத்திற்கு விரோதமாய் சதி செய்தவர்கள் ஏராளமான பேர். அவர்கள் எனக்கு அல்ல, கர்த்தருக்கு விரோதமாய் சதி செய்தார்கள், ஊழியத்திற்கு விரோதமாய் சதி செய்தார்கள். சதி செய்தவர்களுடைய திட்டங்கள் ஒன்றும் இன்று வரை நின்றதில்லை. ஒருத்தருக்கு சந்தோஷமே இல்லை. அல்லேலூயா. சதி, தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் சதி நினைத்தால் ஆண்டவர் நமக்கு துணை நிற்கிறார். நம்முடைய தேவன் உயிர்த்தெழுந்த தேவன், சதிகளை முறியடிப்பார். நம்புறீங்களா? உங்களுக்கு விரோதமாக யாராவது சதி பண்ணுறாங்களா? வேலை ஸ்தலத்தில் உங்களை அழிக்கணும்னு நினைக்கிறாங்களா? வாழ வைக்க விடாதபடிக்கு சதி செய்கிறாங்களா? அந்த தவறான ஆலோசனைகள், தீமையான ஆலோசனைகளை கர்த்தர் தவிடுபடி ஆக்கி விடுவார், முற்றிலும் நீக்கி போடுவார். அல்லேலூயா. சதி திட்டத்தை முற்றிலுமாய் கர்த்தர் நீக்கினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. எத்தனை குறிப்பு சொன்னேன்? 4 சொல்லியிருக்கிறேன். இன்னும் 3 இருக்குது. வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள். பயத்தை நீக்கினார். ஸ்திரீகள் பயந்தார்கள். இயேசுவின் உயிர்த்தெழுந்த நாளிலே ஸ்திரீகளுக்குள் என்ன இருந்தது? ஒரு பயம் இருந்தது. பயத்தை இயேசு நீக்கினார். வாசிப்போம். 28ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். அவர்கள் அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க போகிற போது இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். அவர்கள் கிட்ட வந்து அவர் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள். பாருங்கள், பயந்த ஸ்திரீயை பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னார்? வாழ்க என்றார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நான் எப்படி இருக்க போறேனோ அப்படின்னு பயந்து இருக்கிறீங்களா? என் வாழ்க்கை எப்படி நடக்க போதோ, என் பிள்ளை எப்படி வாழ போறானோ, என் மக எப்படி வாழ போறானோ, வாழ்க்கை குறித்து பயப்படுறீங்களா? பயந்தவர்களுக்கு உயிர்த்தெழுந்த தெய்வம் சொன்ன வார்த்தை வாழ்க. சொல்லுங்க. பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, வாழ்க சொல்லுங்க. நீங்க சொன்னீங்கன்னா அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்கல்ல, இது ஆண்டவர் சொன்ன மாதிரி. காலையில் எப்படி சொன்னாராமா? வாழ்க. அல்லேலூயா. நீ வாழ்ந்திருப்பாயாக. 3 யோவான் 2ஆம் வசனத்திலே, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருப்பாயாக. ஆமென். ஆண்டவர் பயத்தோடு வந்தவர்கள் இந்த காலவெளியில எதை குறித்து நீங்கள் பயந்திருக்கிறீர்களோ எனக்கு தெரியாது, உங்களோடு கூட கர்த்தர் பேசுகிறார். பயத்தை முற்றிலும் நீக்கி போடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் முதலாவது துக்கத்தை நீக்கி போடுவார் என்று சொன்னேன், கண்ணீரை நீக்கி போடுவார் என்று சொன்னேன், சந்தேகத்தை நீக்கி போடுவார் என்று சொன்னேன், சதி திட்டத்தை நீக்கி போடுவார் என்று சொன்னேன், பயத்தை நீக்கி போடுவார் என்று சொன்னேன். அடுத்தது கலக்கத்தை நீக்குவார். கலக்கத்தோடு வந்தார்கள். வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம்.
அதை குறித்து மிகுந்த கலக்கமடைந்திருக்கையில் ம். பிரகாசமுள்ள வஸ்திரத்தில் 2 கலக்கம் அடைந்திருக்கையில், கலக்கம் அநேகருக்கு பயங்கர கன்ஃபியூஸ், கலக்கம், என்ன நடந்துருமோ எப்படியோ அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் பார்த்தீங்களா? கலங்கிட்டே இருக்கிறது, ஒரு ஸ்டடியாகவே இருக்க முடியறதில்ல, என்னமோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்குல்ல, மனசுக்குள்ள ஏதோ ஒன்று உறுத்திக்கிட்டே இருக்குல்ல, கலக்கம். உங்க கலக்கத்தை கர்த்தர் நீக்குகிறார். அல்லேலூயா. அதே அதிகாரத்திலே 36ஆம் வசனத்திலே, இவைகளை குறித்து அவர்கள் பேசிக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே அவர்கள் நடுவிலே நின்று உங்களுக்கு சமாதானம் என்று கலங்குகிறவர்களை பார்த்து சமாதானம் என்று சொன்னார். கலக்கத்தை நீக்குகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? எல்லாரும் உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். என் கலக்கத்தை இயேசு நீக்குகிறார். யோவான் 14:1, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் எப்படி இருங்கள்? விசுவாசமாய் இருங்கள். கலக்கத்தை நீக்குவார். இன்றைக்கு எதை குறித்து கலங்கி கொண்டு இருக்கிறீர்கள்? என்ன நடந்துருமோ, எப்படி நடந்துருமோ அப்படி நினைக்கிறோம்ல, உங்கள் கலக்கத்தை கர்த்தர் நீக்குகிறார். அல்லேலூயா, ஆமென். கடைசியாக ஆண்டவர் வெறுமையை நீக்குகிறார். உயிர்த்தெழுந்த தேவன் வெறுமையை நீக்குகிறார். வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். விடியற்காலமான பொழுது இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசு என்று சீசர்கள் அறியாதிருந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை என்றார்கள். ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை, வெறுமை, ஒன்றுமில்லை. உயிர்த்தெழுந்த பின்பு நடந்த சம்பவங்கள் இவை எல்லாமே இந்த உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கு இந்த 7 காரியங்கள், 7 என்பது பரிபூர்ணம். ஆமென். வெறுமை இல்லை. ஐயா பெரிய பண தேவை இருக்கு, கையில பணம் இல்லை. கையில் என்ன இல்லை? ஒன்றுமில்லை. ஆண்டவருடைய அற்புதம் எப்போ நடக்கும் தெரியுங்களா? ஒன்றும் இல்லாத போது தான் நடக்கும். நம்புறவங்க மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாம் இருக்கும்போது அற்புதம் நடந்தா அது அற்புதமா தெரியாது. புரியுதுங்களா? எல்லாம் இருக்கும்போது அற்புதம் நடந்ததுன்னா அது அற்புதமாவே தெரியாது. ஒன்றும் கையில் இல்லைங்க, ஆனால் எப்படி இந்த காரியம் நடந்ததுன்னு எனக்கே தெரிலங்க, எப்படி இந்த வீடை கட்டினேன்னு எனக்கு தெரிலங்க, எப்படி கல்யாணம் பண்ணேன்னு எனக்கு தெரிலங்க, எங்கேருந்து இத்தனை பணம் வந்துச்சுன்னு எனக்கு தெரிலங்க. அதுதான் அற்புதம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது ஆண்டவர் கேட்கிறார், புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உண்டா? அவங்க சொல்றாங்க, ஒன்றுமே இல்லைங்க, ஒன்றுமே இல்லை. அப்போ வெறுமையை இயேசு நீக்கினார். பாருங்கள், நீக்கினாரா? பாருங்க 6ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவர், நீங்கள் படகுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள். படகுக்கு வலதுபுறமாய் வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் அப்படி போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். அதை இழுக்க மாட்டாத அளவுக்கு ஆண்டவர் நிறைவை கொடுத்தார். கொஞ்சம் நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? இந்த 4வது மாசத்துல இன்ற காலையில நீங்க ஒருவேளை இந்த காணிக்க போட கூட என்கிட்ட காசு இல்லை பாஸ்டர், போடணும்னு ஆசை, நான் இல்லை, வெறுமையா இருக்கிறேன், பெரிய தேவை என் கண்ணு முன்னால இருக்குது, கையில ஒரு பணம் இல்லை, நான் நினைச்ச இடத்துல இருந்து எனக்கு கிடைக்கல, வரல, கொடுக்க மாட்டேன்ட்டாங்க, நிறுத்திட்டாங்க. வெறுமையான பாத்திரமா இருக்கிறீங்களா? நீங்க இழுக்க மாட்டாத அளவுக்கு உங்களுக்கு கொடுக்கிற தெய்வம், உங்கள் குறைவை நிறைவாக்குகிறவர். ஹல்லேலூயா. அப்போ 7வது பாயிண்ட் என்ன செய்தார்? வெறுமையை நிறைவாக்கினார். ஹல்லேலூயா. வெறுமையை நீக்கி போட்டார். வெறுமைக்கு காரணமாக இருக்கிற வறுமையை நீக்கி போடுவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வெறுமைக்கு காரணம் என்ன? வறுமை. சரியான வேலை இல்லை, பணம் இல்லை, ஒரு மாதம் மெயின்டைன் பண்ண எனக்கு போதுமான பணம் இல்லை, என் பிள்ளை கேட்குற ஒரு ஃப்ரைட் ரைஸ் வாங்கி கொடுக்க முடியலைங்க, ஆசைப்பட்டு கேட்குறான், வாங்கி கொடுக்க முடியல. உங்கள் வெறுமையை, உங்கள் வறுமையை கர்த்தர் முற்றிலும் நீக்கி போடுவார். ஆமென். 7 குறிப்புகள் சொன்னேன். மறுபடியும் ஒரு ரிவ்யூ பண்ணிடலாமா? முதலாவது, எதை நீக்குவார்? துக்கத்தை நீக்கி ஆறுதலை தருவார். 2வது, கண்ணீரை நீக்கி சந்தோஷத்தை தருவார். 3வது, சந்தேகத்தை நீக்குவார். 4வது,
சதியை நீக்குவார். 5வது பயத்தை நீக்குவார். 6வது கலக்கத்தை நீக்குவார். 7வது வெறுமையை நீக்குவார். எல்லாரும் எழும்பி நில்லுங்க பார்க்கலாம். ஆமென், ஹல்லேலூயா. உயிர்த்தெழுந்த தேவன் இன்றைக்கு நம்முடைய மத்தியில இருக்கிறார். ஹல்லேலூயா. கண்ணீரோடு வந்திருக்கிறீங்களா? வெறுமையோடு வந்திருக்கிறீங்களா? கலக்கத்தோடு வந்திருக்கிறீங்களா? பயத்தோடு வந்திருக்கிறீங்களா? எல்லாவற்றையும் மாற்றுகிற தேவன், தம்முடைய ஜனங்களின் நிந்தையை முற்றிலுமாய் நீக்கி போடுகிற தெய்வம். ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் ஆண்டவரை நோக்கி அப்படியே ஹல்லேலூயா அப்படியே ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். கர்த்தருடைய அற்புதம் உங்களுடைய வாழ்க்கையிலே நடக்க போகிறது.